முக்கியமாக நான் இப்பொழுது ஓய்வு பெற்ற விரிவுரையாளர். ஆனால் தற்பொழுது லண்டன் யூனிவர்சிட்டியில் வருகை தரும் விரிவுரையாளராக பணியாற்றுகிறேன். வார இறுதியிலே தன்னார்வம் கொண்ட சமூக தொண்டர்களோடு சேர்ந்து தமிழ் குழந்தைகளுக்கு, வருங்கால குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே, இது 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி ஆரம்பித்தது. இதே போல தன்னார்வம் கொண்ட பல பள்ளிகள் லண்டனில் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தது 100 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறார்கள். சில பள்ளியில் 300-400 குழந்தைகள் படிக்கிறார்கள். இது முக்கியமாக வார இறுதியில் நடைபெறும். இது பல காலமாக தொடர்ந்து வந்திருக்கிறது. 82ஆம் ஆண்டில் தாய்மொழி என்று ஆரம்பித்தார்கள். தாய்மொழியை மாணவர்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் 2003 இருந்து சமூக மொழி என்று மாற்றி வைத்தார்கள். காரணம், கலப்பு திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது. அதனால தாய்மொழி என்று எதையும் சொல்ல முடியாது. வீட்டில் என்ன மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியை பேச வேண்டும். அதுவும் சில ஆய்வுகளுக்கு பிறகு இந்த மொழி ஒவ்வொருவரும் அந்தந்த தேசத்தை தேர்ந்த, அந்த நாட்டை தேர்ந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் அந்தந்த மொழியை தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது 2003ஆம் ஆண்டு. அந்த ஆய்வின்படி 2006ஆம் ஆண்டு தமிழ் மொழி ஒரு அங்கீகாரம் பெற்ற மொழியாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் குறைந்தது 320 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 26 மொழிகள் 1000க்கு மேற்பட்ட மக்களால் பேசப்படுகிறது. அதிலும் கூடிய மொழிகள் பேசப்படுறது 12. அந்த 12 தமிழும் ஒன்று. தமிழ் இன்று அந்த இடத்தில் 4வது இடத்தில் இருக்கிறது. 6வது இடத்தில் இருக்கிறது. 4வது இடத்தில் இருக்கிறது. முதல் பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், ஸ்பானிஷ், சைனீஸ், அடுத்த தமிழ். அதை விட இந்திய மொழிகள் அங்கே இருக்கின்றன. தமிழ் மொழிகளை தமிழ் மக்கள், முக்கியமாக இலங்கையிலிருந்து குடியேறியவர்கள், சமீப காலத்த பிரச்சனையாலே இலங்கையில் 3 லட்சம் மக்களுக்கு மேல் குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கலை, கலாச்சாரம், தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டி மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த இப்பொழுது அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற பரீட்சைகள் நடைபெறுவதனாலே கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதல் என்ற 4 படிகளையும் தமிழ் பாடங்கள் நடிக்கிறதுனாலே மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றமாக வருகிறார்கள். அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெறும் பொழுது அல்லது துறை படிக்கும் பொழுது முக்கியமாக சமூக தொண்டு அல்லது டாக்டர் படிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் நாட்டு மொழி தெரிந்திருக்க வேண்டும். குஜராத்தி மாணவனாக இருந்தால் குஜராத்தி மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் மாணவனாக இருந்தால் தமிழ் மொழி பேச தெரிஞ்சிருக்க, இது கண்டிப்பாக அவர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது இப்படி தெரிந்திருந்தால் நேர்முக பரீட்சையில் அதிக சலுகைகள் அவர்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த ஆர்வத்தினாலே அதிகமான மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், தமிழ் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் டாக்டராகவோ இன்ஜினியராக வரணும் கூட ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஆசைப்படும் பொழுது தமிழ் மொழி தெரிந்திருத்தல் அவசியமாகிறது என்றது ஒரு காரணம். அடுத்தது தாய் நாட்டுக்கு போகும்பொழுது அல்லது இலங்கைக்கோ இந்தியாவுக்கு வரும்பொழுது குழந்தைகளுக்கு இந்த கலாச்சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் மொழியில் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே இந்த தமிழை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் சொல்றீங்க. இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு நடத்திட்டு வரீங்க. இது எந்த அளவுக்கு இதை கற்றுக்கொள்வதில் மாணவர்கள் ஆர்வமா இருக்காங்க? தமிழை கற்றுக்கொள்வதில் குறிப்பிட்டு கேட்டீர்களானா மாணவர்களுக்கு ஆர்வமே இல்லை. காரணம் தமிழ் சோறு போடுமா, அதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. தமிழை படித்து பொருளாதார நலன் இல்லைங்கிறாங்க. பொருளாதார நலன் இல்லை. இன்றைக்கு தமிழை படிக்கிறதுக்காக சைனீஸ் மொழியை படித்திருந்தா வேலை வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்லா சைனா நாட்டுக்கே போகலாம். ஆனால் சமீப காலத்தில் இப்பொழுது குளோபல் வியாபாரம் நடக்கிறதுனால, சர்வதேச ரீதியாக குளோபல் வியாபாரம் நடக்கிறதுனால இடத்துக்கிடம் மக்கள் போயிருக்கிறார்கள். இலங்கை, இங்கிலாந்திலிருந்து பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு அந்த மொழி உதவியாக இருக்கும். அந்த இடத்தில் அவர்கள் பேச்சு மொழியைத்தான் முக்கியமாக கருதுகிறார்கள். எழுதவோ வாசிக்கவோ எடுக்கல, பேச்சு மொழி, கம்யூனிகேஷன் மாத்திரம் இருந்தால் போதும் என்ற துறையில் அதிகமான மாணவர்கள் பாண்டித்தியம் இருக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் இந்த அதுக்கான சான்றிதழை பெறுவதில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதுவும் இப்போ அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் கிடைக்கப்படுகின்றன. அதிலே மிக ஆர்வமாக தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலையும் தமிழ் மக்கள் தமிழை ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மொழியாக கற்கணும் என்ற ஆர்வம், பிரெஞ்சு, ஜெர்மன் படிக்கிறோம், அதுபோல தமிழை மறைந்திருக்க வேண்டும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த முக்கிய ஆர்வம் குறைவதற்கு 2 காரணம். ஒன்று அங்கு பயிற்றப்பட்ட தமிழாசிரியர்கள் இல்லை. மேற்கு நாடுகளில் எப்படி மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, அதில் முக்கியமாக தமிழை கற்றுக் கொடுக்கிறது பயிற்சி பட்டுகள் நிறைய குறைவு. அதில் பாண்டித்தியம் பெற்ற ஆசிரியர்கள் இல்லை. காரணம் ஊதியம் இல்லை. அதிகமான ஆசிரியர்கள் எல்லோரும் தன்னார்வம் கொண்டு சிரமதானமாக தான் செய்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் பணம் கிடையாது. அப்படியான ஆசிரியர் செய்யும் பொழுது அவர்களை திணிக்க முடியாது. இந்த பயிற்சி எடுங்க, அந்த பயிற்சி எடுங்கன்னு திணிக்க முடியாது. அதனால மாணவர்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்று கேட்டால், அவங்கள உற்சாகமூட்டி
அடுத்த வகுப்புக்கு வர பண்ணணும் என்ற உற்சாகத்தோட மாணவர்களுக்கு கற்பிக்கிற வழிமுறை அங்கு மிக குறைவு. ஏதோ அவர்கள் படித்த ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படி தமிழை படித்தமோ அதே போல குழந்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி மொழிகளை படிக்கும் பொழுது குழந்தைகள் சிரமம் இல்லா படிக்கிறார்கள். அதே போல தமிழை படிக்கும் பொழுது சிரமம் வருகிறதுன்னா அந்த வழிமுறையில இந்த மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுக்காகத்தான் இந்த 2000ஆம் ஆண்டு நான் ஒரு புதிய பாடத்திட்டத்தை அரசாங்கத்தின் உதவியோடு ஆரம்பிச்சு எப்படி சுலபமாக தமிழை கற்றுக் கொடுக்க முடியும் என்ற பாடத்திட்டத்தை எடுத்து அது அங்கீகாரம் பெற்று ஐரோப்பிய மொழி திணைக்களத்தினாலும் அது அங்கீகாரம் பெற்று பரிசளிக்கப்பட்டது. அந்த பாடத்திட்டம் இப்போ இந்த நாட்டிலே உங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரியே சமனாக இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது. எல்லா நாடுகளையும் இப்போ புதிய வழிமுறைகளை தமிழை எப்படி மாணவர்களுக்கு ஆர்வமாக கற்றுக் கொடுக்க பண்ணலாம் என்ற சில வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையின் மூலம் அந்த இருக்கிற ஆசிரியர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். பக்கமாக நீங்க எழுதலாம், ஆனால் செயல்படுத்த வேண்டும். இப்போ ஒரு அங்க இருக்க இது 6வது மொழியாக தமிழ் இருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 மொழிகள் இருக்கிறது. பிரெஞ்சை கற்றுக்கொள்ள வேண்டும், ஸ்பானிஷை கற்றுக்கொள்ள வேண்டும் என பல்வேறு சுமைகள் அந்த மாணவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த கூடுதல் சுமையாக அல்லது இத்தனை மொழிகளை கற்றுக்கொள்வதில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கிறது? சிக்கல் மாணவர்களுக்கு கல்வி, ஒரு சில மாணவர்கள் 6-7 மொழிகள் கற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். மொழி கற்பது ஒரு ஆர்வமாக கற்க வேண்டும், உற்சாகமாக கற்க வேண்டும். இப்பொழுது இருக்க சிரமமாக இல்லை. இங்கு போல கல்வி கற்பிக்கிற தேடல் முறையில அங்கு கல்வி கற்பிக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கு பக்கமா நெற்று பண்ணி இல்லை மனனம் பண்ணி பாடத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. ஒரு பள்ளியில் போனிருந்த சின்ன பள்ளியில் இருந்த முன்பள்ளியில் இருந்தான, ஆரம்ப பள்ளியில் இருந்தான சுயமாக சிந்திக்கிற ஆட்கள் அங்கு வளர்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தலைப்பில் நீங்கள் படிக்கணும் இருந்தால் ஆசிரியர் இந்த தலைப்பை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மாணவர்கள் ஒவ்வொருவரையும் போய் தேடல் பண்ணி கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தையும் கையெடுக்க கணனி இருக்கிறது. அப்ப அந்த கணினி மூலம் போய் தேடிக்கொண்டு வாங்க. தேடிக்கொண்டு வந்து அந்த தேடல மாணவர்களே வகுப்புரை சொல்கிறார்கள் ஆசிரியருக்கு. ஆசிரியர் சொல்லியோ இல்லை ஆசிரியர் பாடங்களை பாடமாக்கியோ மனனம் பண்ணியோ சொல்ல வேண்டிய தேவை அங்க இல்லை. அதனால இங்க ஆர்வமாக கற்றுக்கொள்றார்கள். லண்டனிலே நீங்கள் இந்த கல்வியை அங்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழை. அங்க இருக்கக்கூடிய தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நீங்கள் ஆண்டுதோறும் சந்திக்கிறீர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வேறுபாடு எப்படி இருக்கிறது? ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறதா அல்லது ஒரே மாதிரி தான்? இல்ல, அதிகமான வேறுபாடுகள் கருத்து இருக்கிறது. நாங்கள் புள்ளி அடிப்படையில் தான் இங்க பரீட்சை நடந்து கொண்டிருக்குங்க. எங்களுக்கு புள்ளி அடிப்பு தேவையில்லை. அங்கே புள்ளி அடிப்பு தேவையில்லை. ஆற்றல் இருக்குதா, சுயமா கற்றுக்கொள்வானா, புரிந்து கற்றுக்கொள்வானா, அதுதான் அங்க பார்க்கிறார்கள். அவனுக்கு முழுமையாக எல்லாம் தெரியுமா என்றதை கற்றுக்கிறார்கள். இங்க அதிகமான மாணவர்கள் இங்க நாம் கவனித்தவரையில புள்ளி அடிப்படையில் இவ்வளவு புள்ளி எடுத்தா தான் அடுத்த இன்றைக்கு கல்வி திட்டங்கள் அப்படி அமைந்திருக்கிறது. இங்க இவ்வளவு புள்ளி எடுத்தா தான் அடுத்த வகுப்புக்கு போகலாம், இவ்வளவு புள்ளி எடுத்தா அடுத்த வகுப்பு போகலாம். அவர் புள்ளி அடிப்படையில் தான் மாணவன் கற்கிறான், விளங்கி கற்கிறது குறைவாக இருக்கிறது. அதுவும் இல்லாம நெற்று பண்ணி பாடமாக்கி ஒரு புத்தகத்தை எடுத்து பாடமாக்கி அந்த கேள்விக்குரிய மறுமொழி அதே மாதிரி எழுத ஆசிரியர் புள்ளி கிடைக்கிறது இல்லையா, புத்தகத்தில் இருக்கிறதே பாடமாக்கி. ஆனா மாணவர்கள் அந்த ஒரு நாட்டில் மாணவர்களுக்கு அப்படியான கல்வி முறை இல்லை. அவர் சுயமாக சிந்தித்து சுயமாகவே எழுதி கொள்ளலாம். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஒரு வேறு நாடு, வேறு தாய்மொழியை அடிப்படையாக கொண்டது. அங்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறீர்கள். அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அதுல புறநிலையாக அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த போதிலும் இங்கு தமிழ் விருப்ப பாடமாக தான் இருக்கிறது, கட்டாய பாடமாக இல்லை. இங்கு தமிழை தேர்ந்தெடுக்காமல் கூட நீங்கள் படித்து முடித்து விட்டு சென்று விடலாம். அந்த அளவிற்கு ஒரு நிலைமை இருக்கிறது. இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? இங்கிலாந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டிய தேவையே இல்லை இல்லையா. ஆங்கிலம் போதும், பிரெஞ்சு போதும், அல்ல ஜெர்மன் போதும், இத்தாலி போதும், ஸ்பானிஷ் போதும், ஐரோப்பிய நாடுகளில் வேலை செய்யறதா இருந்தா தமிழ் கற்க வேண்டிய தேவையே இல்லை. ஆமா, தமிழ் ஏன் பெற்றோர்கள் கற்றுக்கொண்டு போனார்கள்? தங்களுடைய அடிப்படை ரூட்ஸ், எங்கிருந்து வந்தோம், நம்முடைய அடையாளம் என்ன, இது எங்க தாவிக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க ஆங்கில வழியில கல்வியை கற்றுக்கொண்டு போகலாம். 13 வயசு 18 வயசுலையும் 18 வயசுக்கு பிறகு அவள் பல்கலைக்கழகத்துக்கு போறான். பல்கலைக்கழகத்துக்கு போனோடனே தனி அங்க இருக்கிறான், சக மாணவர்களும் இருக்கிறார்கள், வேறுபட்ட நாடுகளில் இருந்து மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. உன் ஜாதி என்ன, உன் சமயம் என்ன, மதம் என்ன, அப்படி என்ற விழிப்புணர்வு அவளுக்கு ஏற்படுது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், அது அடிப்படை என்ன, என்ன தோலின் இப்படி கருப்பா இருக்கு, ஏன் வெள்ளையா இருக்கு, சிந்தனைகள் ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தனைகள் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அடிப்படை கல்வியாளர்கள் கொடுத்திருக்காவிட்டால் ஒரு இயக்கம், தாக்கம், தாழ்வு மனப்பான்மைகளுக்கு உண்டாகும். அதே போக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு சமூகத்தினுடைய கலாச்சாரங்களை ஒவ்வொரு சமூகம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து சர்வ சமூகம் ஒன்று சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் அங்கு தயாரிக்கிறார்கள். காரணம் ஒவ்வொரு மாணவர்களுக்கிடையே புரிந்து விடுவது. இன்றைக்கு இங்கிலாந்திலே முதன் பள்ளிகளிலே வருஷப்பிறப்பு கொண்டாடுவோம், பொங்கல் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த பள்ளியில பள்ளியில் சில பள்ளியில பார்த்தீங்கன்னா 60-70 கலந்த சமூகம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு சமூகமும் தங்களது கலாச்சார விழாக்களை கொண்டாடுவதன் மூலம் மாணவர்களுடைய புரிந்துணர்வை ஏற்படுத்தி காலப்போக்கில்
இனத்துவஷம் இல்லாமல் வாழ முடியும் என்ற ஆய்விற்கு அடிப்படையில இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதான் முக்கிய காரணம். ஒவ்வொருவருக்கும் தமிழை அறிக்கணும். சில பள்ளியில பார்த்துக்கலாம்னா மாதம் ஒரு மொழி ஒன்று இருக்குது, அல்லது வாரம் ஒரு மொழி என்று இருக்குது. அன்னே பார்த்தீங்களா பள்ளியில வணக்கம் என்று சொல்ல தமிழ்ல எல்லா பக்கம் அடிச்சு எல்லா வகுப்புறையிலும் இருக்கும். ஒவ்வொரு பாடத்தினுடைய பொருட்களுடைய மொழிபெயர்ப்பு தாக்கங்கள் அங்கே இருக்கு. மாணவர்களுக்கு காட்பார்கள். புஸ்தகம் புக்குன்றதுக்கு புத்தகம் என்று போட்டிருப்பான். ஆசிரியர் அப்படியே அந்த தமிழ் சொற்கள் வேண்டும். காரியாலயம், அப்படி உணவகம், அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்ல போட்டிருப்பார்கள். ஆனால் அது அன்றைக்கு அதே போல இன்னொரு முறை கிரீக் இருக்கும், அந்த கிரீக் மொழியில போட்டிருப்பார்கள். அப்ப மாணவர்களும் கலந்துரையாடக்கூடிய வயிற்றும் உடுப்பு வசதியையும் அந்த உடுப்புகளையும் கலக்கலப்புலாக வர்ணமான உடுப்புகளையும் போட்டு ஒவ்வொரு மாணவரும் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதுதான் முக்கிய நோக்கம் அங்கு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை 90களுக்கு பிறகான இந்தியா உலகமயமாக்கலுக்குள் போன பிறகு பெரும்பாலும் இங்கு கல்வி என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையிலிருந்து எல்லாமே பல்வேறு மாறுதல்களை சந்தித்திருக்கிறது. இன்னமும் மாணவர்களிடமிருந்து கல்வி அந்நியப்பட்டு தான் இருக்கிறது. மாணவர்கள் விரும்பிய மாதிரி படிக்க முடியாத சூழல் தான் இங்க இருக்கிறது. மாணவர்களும் ஒரு கட்டாயமாக இங்கு இந்தியாவில சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப லண்டனை பொறுத்தவரை அது ஒரு முன்னேறிய நாடு. இப்ப அங்கும் கூட கல்வியை கற்றுக் கொடுப்பதில், இந்த தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதில் நீங்களும் பல சிக்கல்களை சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிக்கல்களை களைந்து எப்படி தமிழை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறீர்கள்? தமிழை நாங்கள் கொட்டும் பொழுது முக்கியமாக ஆர்வத்தை உண்டாக்குறோம். பாடல் மூலம் அதில் இணைத்து cross platform சொல்லுவாங்க, cross curriculum platform சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஆனந்திவனன் 19 ஆனந்திவனில் வைரமுத்து கவி பேர்சு வைரமுத்து அவர்கள் பணிந்து கொடுத்துருக்காங்க. இணைத்து கற்றுக் கொடுங்கள். 1 2 ஆணம் பெண் 2 அப்படி தமிழ் 3 இயல் இசை நாடகம் அப்படி 3 எண்களை இலக்கியத்தோடு இணைத்து கற்றுக் கொடுங்கள். அதே போல இப்பொழுது இங்கிலாந்துல தமிழ்ல நாங்கள் என்ன பண்ணி கொடுக்கணும்னா தனிய மொழியை கற்றுக் கொடுக்காம அதை இசையோடு கற்றுக் கொடுப்போம். இசையில தமிழை கற்றுக் கொடுக்கிறார்கள். இசை வாத்தியார் பாட்டு எழுதி மாணவர்கள் தமிழ் வாத்தியார் எடுக்கிறார். அந்த தமிழ் வாத்தியார் அந்த இசையை எடுத்து அந்த சொற்களையும் வசனங்களையும் விளக்கமாக எடுத்துக் கொடுக்கிறார்கள். அப்படியே அந்த cross platform curriculum framework சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் இடையில ரெண்டையும் இணைத்து கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகள் அங்கே கிடையாதுனால மாணவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இல்லையா தமிழ் படிக்கிறோம், தமிழே அவனாண்டு படிச்சிருப்பான். அந்த வழிமுறை அங்கே இல்லை. அதை கலையை படிக்கிறோம், கலையை மாத்திரம் படிச்சுக்கணும். ரெண்டு இணைத்து படிக்கிறதும் அந்த ஆர்வத்தை உண்டாக்குறோம், சரித்திரத்தை அறிந்து கொள்ற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வாங்க. மாணவர்கள் ஆர்வமாக படிக்கிறார்கள். இப்போ தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேயர்களே, சிந்தனைக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.